ஏன்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏபிஐன்னு சொன்னா அப்ளிகேஷன் ப்ரோகிராமிங் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட் ஃபார்ம் வந்து ஏபிஐ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இத வந்து ஒரு ரியல் வேர்ல்டுல வந்து ஒரு உதாரணம் எக்ஸாம்பிள் எடுத்தீங்களா இருந்தா, இதுல வந்து நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க. ஸோ நீங்க ஒரு கஸ்டமர் அங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க. அந்த ஆல்ரெடி அங்க ஒரு வெயிட்டர் இருக்கு. அந்த வெயிட்டர்ட்ட வந்து உங்களோட ஆர்டர நீங்க குடுக்குறீங்க. அந்த ஆர்டர் அவர் எடுத்து கொண்டு போய் கிச்சன்ல இருந்து அந்த ஃபுட் எடுத்து கொண்டு வந்து உங்கள்ட்ட தராரு. இந்த இடத்துல இப்போ ஆர்டர் எடுத்துக்கொண்டு போறதும், ஃபுட் எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு சர்வ் பண்றதும் 2மே வெயிட்டர் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நீங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட் ஆக்ட் ஆகுறீங்க. நீங்க ஒரு ரிக்வெஸ்ட்ட வந்து ஏபிஐ ட்ட சொல்றீங்க. அந்த ஏபிஐ வந்து அந்த ரிக்வெஸ்ட்ட காவி கொண்டு போய் சர்வர்ட்ட இருந்து ரிக்வெஸ்ட்டுக்குரிய பதில வந்து ரெஸ்பான்ஸ வந்து எடுத்துக்கொண்டு வந்து மறுபடியும் உங்கள்ட்ட கொண்டு வந்து தருது. ஸோ இந்த இடத்துல வந்து மிடில் மேனா வேலை செய்றது அந்த வெயிட்டர். அதாவது ஏபிஐ. ஸோ இது இப்ப டெக்னிக்கல் சைடா பார்த்தோம்னு சொன்னா, டெக்னிக்கல் சைட்ல இதில ஃப்ரண்ட் எண்ட், இதில டேட்டாபேஸ் இருக்கு. ஸோ இந்த 2யுமே கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது வந்து ஏபிஐ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஒரு பெர்சனோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்றேன். இந்த ரிக்வெஸ்ட் இவர் வந்து காவி கொண்டு போய் டேட்டாபேஸ்ல இருந்து அந்த டீட்டெயில்ஸ் இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணுவாரு. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ரெஸ்பான்ஸ் வந்து அ அதாவது ரிக்வெஸ்ட்ட காவி கொண்டு போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து சர்ச் பண்ணி ஃபெட்ச் பண்ணி எடுத்து கொண்டு வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து அவர் கேட்ட ரெஸ்பான்ஸ வந்து குடுப்பாரு. அப்படி ரெஸ்பான்ஸ் இல்லன்னு சொன்னா, எரர் மெசேஜோ எதையோ ஒண்ணு சொல்லி, இல்ல அப்படி நாட் ஃபவுண்ட் ஏதோ ஒண்ணு சொல்லி கொண்டு வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து மெசேஜ குடுப்பாரு. ஸோ இந்த இடத்துல வந்து மிடில் மேனா வேலை செய்றது ஏபிஐ. ஸோ இந்த மிடில் மேன் வந்து ரிக்வெஸ்ட்டையும் கொண்டு போய் போத் ரெஸ்பான்ஸையுமே வந்து காவி கொண்டு வந்து திரும்பி மறுபடியும் கொண்டு வந்து குடுப்பாரு. ஸோ இந்த இடத்துல ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து டேட்டாபேஸை நேரடியாகவும் நாங்கள் கனெக்ட் பண்ணி அதிலிருந்து கொரீஸ் மூலமாக டேட்டாஸை வந்து ஃபெச் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல நாம் ஏன் அப்படி யூஸ் பண்ணாமல் ஏபிஐன்ற ஒரு மிடில் மேனை யூஸ் பண்ணி நாங்கள் டேட்டாபேஸில் இருந்து அதாவது சர்வர்லேருந்து டேட்டாஸை ஃபெச் பண்ணுறதும் சரி, ரெஸ்பான்ஸ் மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் எடுக்கிறதும் சரி, கிரெட் ஆப்ரேஷன் செய்கிறது எல்லாமே வந்து ஏபிஐ மூலிமா ஏன் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரண்ட் எண்ட்லேயே நாங்கள் வந்து டேட்டாபேஸ் சர்வரை வந்து இன்டிகிரேட் பண்ண மாதிரி இருந்தால், ஸோ ஆல் த பிஸ்னஸ் லாஜிக் அண்ட் சீக்ரெட்ஸ் கீ, ஏபிஐ கீ எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட்லேயே இருக்கும். ஸோ இன்டர்னல் கோட் வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காகவும் அடுத்து வந்து சேவ் டைம், இன்க்ரீஸ் ஸ்கேலபிலிட்டி அண்ட் அலோவ் கூல் இன்டிகிரேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சேவ் டைம்னு சொன்னால், ஒரு ஏபிஐ நீங்கள் வந்து எழுதுறீங்க. ஒரு ஏபிஐ ஒரு தடவை எழுதிட்டீங்கன்னு சொன்னால், மறுபடியுமே அதை வந்து டெம்ப்ளேட் மாதிரி, அதாவது இப்போ ரீயூசபிள் கம்போனன்ட் மாதிரி யூஸ் பண்ணி, ஸோ டேட்டாபேஸ்லேருந்து என்னென்ன டேட்டாபேஸ் கிரெட் ஆப்ரேஷன்ஸ் செய்யணுமோ அவ்வளோ கிரெட் ஆப்ரேஷன்ஸுமே வந்து நாங்கள் ஒரு தடவை ஏபி எழுதிட்ட மாதிரி இருந்தால் செய்து கொள்ளலாம். அடுத்து வந்து இன்க்ரீஸ் ஸ்கேலபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ஒரு ஃபீச்சரை வந்து ஃப்ரண்ட் எண்டில் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல மறுபடியுமே நீங்கள் கொரீஸ் எழுத வேண்டி வரும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர், அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் கோட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ரொம்ப என்னன்னு சொல்ல நெருக்கமாகவும் அண்டர்ஸ்டாண்டபிள் இல்லாமல் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏபிஐ யூஸ் பண்ணீங்களா இருந்தால், ஸோ அந்தந்த ஏபிஐக்குரிய ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதே மாதிரி புதுசாக ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தீங்களா இருந்தால், ஒரு தடவை எழுதின ஏபிஐ வச்சு அந்த ஏபி ஃபீச்சரை கட் பண்ணி நீங்கள் வந்து இன்க்ரீஸ், அதாவது ஸ்கேலபிலிட்டியை வந்து எவ்வளோத்துக்கு நீங்கள் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஏபி எழுதி 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 எவ்வளோ கம்ப்ளெக்சிட்டி அண்ட் இன்டிகிரே ஸ்கேலபிலிட்டி இது 2யுமே கூட்டிக்கலாம். அடுத்து வந்து கூல் இன்டிகிரேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏபிஐ நம்ம எழுதிட்ட மாதிரி இருந்தால், எக்ஸியோ இல்லாட்டி ஃபெச் அப்படின்ற டூல் இல்லாட்டி பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணி ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ரெஸ்பான்ஸை எப்படி சென்ட் பண்ணலாமோ அப்படி சென்ட் பண்ணி அதுலேருந்து ரிக்வெஸ்ட்டாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை இது வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேயே நேரடியாக கனெக்ட் பண்ணி டேட்டாபேஸ் எடுக்க போகிறோம்னு சொன்னால், ஸோ அது வந்து நிறைய ஹார்டான ஒரு விஷயம். அதே மாதிரி பாய்லர் பிளேட்ஸ் வந்து நிறைய வரும். அதை எழுதின கோடே மறுபடியும் மறுபடியும் எழுத வேண்டி வரும். கொரியர் வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேயே நிறைய தடவை ரன் ஆக வேண்டி வரும். ஸோ இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்காக தான் ஏபிஐ வந்து யூஸ் பண்ணுறது.